வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி 3 ஆட் எம்டி சக்திவேந்தன் சாருக்கான ஒரு சின்ன ஒரு அப்டேட்டும், ஸோ அவங்க ஒரு சில அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்கிட்ட கொடுத்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு பைல் அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருந்ததுனால அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டதா ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. நிறைய மக்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வெளியே வந்துட்டாங்க, எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் இது அஃபிஷியலாக தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு டவுட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்டி சார் பைல் கிடச்சி வெளில வந்தது உண்மை தான். எம்டி சாரை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் யாரையும் அலோட் பண்ணல, அதாவது காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அலோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூபர்லாம் போய் எம்டி சாரை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் ரிப்ளை பண்ணதாகவும், ஸோ எம்டி சார் வந்து அந்த யூடியூபர்கள்ட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து அஃபிஷியலான ஒரு தகவலை நம்மளோட யூடியூப் சேனலில் மைவி 3 எம்டி ஃபாரம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியலாக தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதல் வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து மறுபடி கொண்டு வரதுக்கு என்னால் முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய யூடியூப் சேனல்லையே தெரியப்படுத்துகிறதா அவங்க வந்து ஒரு சொல்லியிருக்கதா வந்து பல யூடியூப் சேனலில் வந்து நேரில் சந்தித்தவங்களாம் அதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சேனல் மூலிமா நானும் இதை தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஆகாமல் இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஆப்புக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறேன். நான் அதுக்கான முயற்சியும் எடுக்க போகிறதாகவும் நல்ல ஒரு தகவல் வந்துருக்குது. கண்டிப்பாக வந்து பேமெண்ட்டுக்கான ஒரு விஷயமும் அவங்க கருத்தில் எடுத்து கண்டிப்பாக அதுக்கான முயற்சியிலையும் அவங்க இறங்குவாங்க. யாரும் கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்த அப்டேட்டை எம்டி சாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியலான சேனலில் தெரியப்படுத்துவாங்க. அதுவரையும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பயனளிக்கும். யாரும் அவசரப்பட வேணாம். அவங்களுக்கு கால் மூலியமாவோ இல்லை நேர்லேயும் போய் பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்ய வேணாம். கண்டிப்பாக அவங்களே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு தகவல் ஏதாவது முறையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. அதுவரை எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்து பொறுமையாக பார்க்கலாம். நானும் மைவி 3 பற்றி எம்டி சக்திவேந்தன் சார்ட்ட வந்து ஏதாவது ஒரு தகவல் வருதான்னு சொல்லிட்டு நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது நல்ல தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன். கவலைப்பட வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரூமர் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எம்டி சக்திவேந்தன் சார் வெளியே வந்துட்டாலும் தவறாக பேசக்கூடியவங்க இன்னும் நிறைய தவறாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை யாரும் காதில் வாங்க வேணாம். எம்டி சார் வெளியே வந்ததே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முதல் வெற்றி. ஸோ படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சரியாகும். சர்ப்ரைஸாக எம்டி சார் வெளியே வந்த மாதிரி சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். அதுவரை எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி 3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.